சொல்லும்போது சொன்ன இது ஒரு அரசியல் முடிவுன்னு. நீங்க ஒரு கேள்வி சார கேட்டீங்க, ஐஆர்டிஏவால இதை கட்டுப்படுத்த முடியுமான்னு. ஐஆர்டிஏவால கட்டுப்படுத்த முடியாது அப்படின்றதுதான் நம்முடைய அனுபவம். இதை நான் ஏன் சொல்றேன்னா, ட்ராய் என்கிற அமைப்பு, டெலிகாம் ரெகுலேட்டரி அதாரிட்டி, அது ஒரு கட்டுப்படுத்துற அமைப்பு. ஆனா அது இருக்கும்போதே தான் 2G ஊழல் நடந்தது. ஆர்பிஐ இருக்கும்போதே தான் ஹர்ஷத் மேதா ஊழல். முடிஞ்சதெல்லாம் வேண்டாம். நான் என்ன கேட்கிறேன், சவால் அதை சமாளிக்கிறதுக்கு எல்ஐசி என்ன பண்ண போறீங்க, எல்லா நடவடிக்கைகள் எடுத்தால் இந்த 51 விழுக்காடையாவது தக்க வச்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் நீங்க நிக்கிறீங்க. ஆமா, நிக்கிறீங்க. அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? அரசினுடைய முடிவு தவறானது. நாங்க தொடர்ந்து இதற்கு எதிராக பிரச்சாரம் செய்து கொண்டே இருக்கிறோம். கடந்த 25 ஆண்டுகளாக இதற்கு எதிராக பிரச்சாரம் செய்யறோம். எனவேதான் 26 விழுக்காடு கொண்டு வந்த பிறகு கூட எல்ஐசியால் 85% வணிகத்தை தக்க வைக்க முடிஞ்சது. தனியாருக்கு கொண்டு போய் விட முடியல. எனவே இந்த 15 ஆண்டுகளில் இந்த கம்பெனிகள் எல்லாம் தோல்வியடைந்த காரணத்தால் தான் இன்றைக்கு அரசை நிர்பந்தப்படுத்தி அரசாங்கம் மீண்டும் இவர்களுக்காக இந்த சட்டத்தை கொண்டு வந்து முயற்சி செய்திருக்கிறது. எனவே இதை எதிர்த்து திருப்பி நாங்க மக்களிடம் செல்வோம். மக்கள் தான் இறுதி தீர்ப்பை அளிப்பவர்கள். நாங்க நிச்சயமாக நம்புறோம். ஏன்னா இதே தேசத்தில் தான் 1975ஆம் ஆண்டு அவசர சட்ட நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது. 2 வருடம் கூட மக்கள் அதை அதுபோல இந்த சட்டத்திற்கு எதிராக இந்திய மக்களிடம் தொடர்ந்து பிரச்சாரங்களை எடுத்து செல்வோம். இந்த சட்டத்தை